ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆந்திரா சைடு ஸ்பெஷல் பெசரட்டு தோசை தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு சீரியல்லையும் ஃபேமஸ் ஆச்சு. அது எந்த சீரியல்னு தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு ஒரு மெஷரிங் டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சைப்பயிறு, அதிலே 1/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் குறைவாக இட்லி அரிசி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாம் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த தோசையை நீங்கள் முளைக்கட்டி செஞ்சால் உங்களுக்கு இன்னுமே ஹெல்த்து கொடுங்க. நம்ம அப்படியே அரைச்சி ஊற்ற வேண்டியது தான். இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த பச்சை பயிரை. இப்போ ஜாரில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பல் பூண்டு, இஞ்சி 2 துண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் 4 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு கொத்தமல்லி போடுறோமோ அந்தளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பச்சைப்பயிரையும் போட்டுக்கிட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. இதிலே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ இருக்க பச்சை பயிரையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். நமக்கு பெசரட்டு தோசை ரெடி ஆகிடும். எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க. பெசரட்டு மீனா அது? என்னடி இது தோசை எல்லாம் பச்சை கலர்ல இருக்கு? இது பெசரட்டு தோசை. என்ன ஸ்பெஷல்? பச்சை மிளகாய் அரைச்சி தோசை ஊத்துன மாதிரி இருக்கு. பச்சை பயிறு கலந்துருக்கேன் அத்தை. இதுக்கு பேரு பெசரட்டு. ஆந்திரா பக்கம் ஸ்பெஷலா செய்வாங்க. நம்ம ஊர்ல பணியார் சுடுவாங்கல்ல, அது மாதிரி தான். உடம்பு குளிர்ச்சி, உட்காந்து சாப்பிடு. இன்னைக்கு டிஷ் எல்லாம் புதுசா இருக்கு. இது பெசரட் தானே? நான் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கேன். இப்போ நமக்கு பெசரட் தோசை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தொட்டுக்கு இஞ்சி துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு ஒரு கடாய் காய வச்சுக்கோங்க. கடாய் காய்ஞ்சதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 பல் பூண்டு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப வரமிளகா போட்டுக்கோங்க. நான் 4 வரமிளகா போட்டுக்கிட்டேன். இது போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடயே சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இது கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை வதக்கி விட்டுட்டு இது சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறிடுச்சு, ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த காரம்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நமக்கு இஞ்சி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு கரண்டி வச்சு தாளிக்கிறதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த சட்னியில் கொட்டிடலாம். இப்போ நமக்கு சுவையான பெசரட்டு தோசை தொட்டுக்க இஞ்சி துவையலோடு ரெடி ஆயிடுச்சு. This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. For more information டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு டைம் பை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.